வணக்கம் நேயர்களே, ஆனந்தம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது. தொகுப்பூதிய செவிலியர்கள் தொடர்பான வழக்கு சம்பந்தமாக ஒரு சனிக்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. அதில் ஏற்கனவே ஒரு 10,000 பேர் 2015ஆம் ஆண்டு செவிலியர்கள் தொகுப்பூதிய முறையில் பணியில் அமர்த்தப்பட்டனர். இந்த எம்ஆர்பி மூலமாக பணியமர்த்தப்பட்டவர்கள். அந்த எம்ஆர்பி பணி ஊழியர்களுக்கு இல்லாமல் நிரந்தர பணியாளர்களுக்கு எப்படி ஈக்குவல் சேலரி வேணுமோ அதே மாதிரி நாங்களும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடுக்கப்பட்டது அவர்கள் சங்கம் சார்பாக. அதனுடைய முடிவு என்ன கிடைச்சது அப்படின்னா, அவர்களுக்கு என்ன சேலரியோ கொடுக்கணும் என்ற உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டது. உத்தரவுகள் விசாரிக்கப்பட்டு அதை நிறைவேற்றாத காரணத்தினால் செவிலிய மேம்பாட்டு சங்கம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று தொடர்ந்தது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இந்த சனிக்கிழமை இருக்கும் பொழுது ஏகப்பட்ட வழக்குகளுக்கு இடைக்கால உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டு பலமுறை அவகாசங்கள்லாம் வழங்கி உத்தரவு பிறப்பித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றெல்லாம் வாதிடப்படப்பட்டது. அதனுடைய பயனாக சனிக்கிழமை இரு அமர்வு நீதிபதி அரசு தரப்பு விளக்கத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் எத்தனை விண்ணப்பங்கள் வந்துள்ளது, எவ்வளவு சரிபார்ப்புகள் முடிந்துள்ளன, காத்திருப்பு எவ்வளவு, எத்தனை மாவட்டங்களில் பணிகள் முடிந்துள்ளன என்ற விவரங்கள் அரசு தெரிவிக்கவில்லை. மேலும் இதுவரை 8,626 விண்ணப்பங்கள் மட்டுமே சரிபார்க்கப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளதை ஏற்க முடியாது என கருத்து தெரிவித்தனர். இதன் பிறகு இந்த விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பார்த்திபன் ஐயா, பாரதிதாசன் ஐயா அடங்கிய சரிபார்ப்பு குழுவை அமைத்து உத்தரவிட்டனர். இந்த குழுவிடம் இதுவரை சேகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஜனவரி 7ஆம் தேதிக்குள் அரசு ஒப்படைக்க வேண்டும். மாவட்ட வாரியாக ஆய்வு செய்ய உரிய ஆவணங்களை சரிபார்ப்பு குழுவிடம் வழங்க வேண்டும். சரிபார்ப்பு குழு தனது பணிகளை முடித்து மார்ச் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய சரிபார்ப்பு குழு தனது அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று மிகவும் ஆவலோடு நாம் எல்லாம் காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த சரிபார்ப்பு குழுவினால் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற படிக்கல்லாகத்தான் விளங்குகிறது. நீதிமன்றம் ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது. இது ஒரு சந்தோஷமான விஷயமாகத்தான் கருதுகிறோம். கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர மற்றபடி வெற்றி நமக்கு என்ற ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.